வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழாளிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மளில் பல பேருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி இல்லை டீ குடிக்கலை அப்படின்னா அன்றைக்கி பொழுது விடிஞ்ச மாதிரியே இருக்காது. சில பேர் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் அந்த டீ காஃபி குடிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. பொதுவாக நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு டீ கொடுத்து உபசரிக்கிறது, வெளியிடங்களில் நம்ம நண்பர்களையோ இல்லை தெரிஞ்சவங்களே பார்த்தோன்னா வாங்க ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறிப்போன தேநீரை பற்றின சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேநீர் அருந்துகிற பழக்கம் முதலாக சீனாவில் தான் உருவாச்சு. சீனாவில் இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான புனையியல் கதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, போதி தர்மர் காஞ்சிபுரத்துலேருந்து சீனாவுக்கு பௌத்தத்தை பரப்புறதுக்காக போனார் இல்லையா, அவர் சீனாவில் ஒரு முறை ஒரு இடைவிடாத தியானத்தில் ஈடுபட்டாராம். அப்போது அவருக்கு தூக்கம் வந்து தியானம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கண் இமைகள் ரெண்டையும் கிள்ளி எரிஞ்சிட்டாராம். அப்படி எரியப்பட்ட கண் இமைகள் தான் தேயிலையாக முளைச்சி வந்ததாகவும், அதனால தான் நமக்கு தேநீர் அருந்தும்போது தூக்கம் தள்ளி போகிறதாகவும் சீனாவில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஷென் நுங் அப்படிங்கிற சீன அரசர் ஒருத்தர் நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக சீன மக்கள் எல்லாருமே தண்ணீரை காய்ச்சி தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அப்போ அவருக்காக கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணியில் தோட்டத்துலேருந்து காற்றுல பறந்து வந்த சில இலைகள் விழுந்து அந்த தண்ணீரை சுவை மிக்கதாக மாற்றிடுது. அப்போ அவர் இது என்ன இலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை அதிக அளவில் பயிரிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. தேநீர் ஒரு புத்துணர்வு தரக்கூடிய பானமாகவும் அதுக்குன்னு சில மருத்துவ குணங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்ச சீனர்கள் அதை வெளி உலகத்துக்கு அறிமுகமே படுத்தாமல் தங்களுக்குள்ளே ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பௌத்த துறவிகள் பௌத்தத்தை பரப்புறதுக்காக பயணம் மேற்கொண்ட போது அவங்க போன நாடுகளில் தங்களோட சேர்த்து கொண்டு வந்த தேயிலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆரம்பத்தில் இங்கிலாந்தில் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமல் தேயிலையை வேக வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வெறும் இலையை மட்டும் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பால் கலந்து குடிக்கிற தேநீர், தேன் மட்டும் கலந்து குடிக்கிற தேநீர் அப்படின்னு விதவிதமான தேநீர் வகைகள்லாம் அறிமுகமாயிடுச்சு. தேநீருக்கு உலகம் பூரா இருக்க வரவேற்பை பார்த்த இங்கிலாந்து தன்னுடைய காலனி நாடுகளில் தேயிலையை பயிரிட்டு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுக்கு தேநீர் அறிமுகமானது அப்படித்தான். நீர் அளவோடு அருந்தும்போது அதுக்கு நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மன அழுத்தம் குறையிறது, சரும பிரச்சனைகள் சரியா, உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பு நீங்கிறது, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக குடிக்கும்போது அதனால் ஆபத்துகளும் இருக்குது. தூக்கம் வராமல் போகிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்காம செய்கிறது, இந்த மாதிரி விளைவுகளையும் தேநீர் ஏற்படுத்தும். பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் தேயிலை செடி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே தேயிலை அப்படிங்கிறது மரம். தமிழில் மலைவாழ் மக்களை மையப்படுத்தி பேராண்மை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் கூட ஒரு பாடல் வரி வரும், தேயிலையும் மரமாகும் அதை வளர்ப்பதில்லை, சிகரத்தில் இருந்தாலும் நாங்கள் வளரவில்லை. இந்த பாடல் வரிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி இந்தியா தேயிலை உற்பத்தியிலையும் ஏற்றுமதியிலையும் ஒரு முக்கிய இடத்துல இருந்தாலும் இந்த தேயிலைனால் நம்ம இழந்தது ரொம்ப ரொம்ப அதிகம். அது என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய வியாபாரத்துக்காக தேயிலை தோட்டங்கள் உருவாக்குறதுக்காக நம்முடைய மலைகளில் இருந்த அரிய மூலிகைகள், காட்டு மரங்கள், இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பிற நாடுகளில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக நம்ம மக்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. தேயிலை மட்டும் இல்லை, யூக்கலிப்டஸ், ரப்பர் அப்படின்னு நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத மரங்களை கொண்டு நம்மளோட இயற்கை வளத்தை முற்றுமாக அழிச்சதில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.